மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று தரம் 9 மாணவர்களுக்கான தவணை 1 பாட அலகினை பார்க்க உள்ளோம். அதாவது ராகம். ராகம் என்று சொல்லும்போது ஜனகராகம், ஜன்னிய ராகம் என்று 2 பிரிவுகள் காணப்படுகின்றது. அதாவது ராகம் நீங்கள் ஏற்கனவே தரம் 6, 7, 8 பார்த்துருப்பீர்கள். சில விடயங்கள் திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஆனால் இப்போது நீங்கள் கவனமாக இவற்றை அவதானமாக கவனிக்க வேண்டும். இது உங்களுக்கு தரம் 9 ஒரு புதிய விடயமாக வந்திருக்கின்றது. இவ்வளவு நாள் நாங்கள் பார்த்தோம் தாளம் என்று சொல்லும்போது தாளத்தின் அங்கங்கள், பாட்டின் அங்கங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் ஒவ்வொரு பாடலாக மாறி பார்த்து கொண்டு போகும்போது அங்கே தாளத்தின் அங்கங்கள் அகுதிருதம் அனுதிருதம் வரும். பாட்டின் அங்கம் என்று சொல்லும்போது அங்கே பல்லவி இரவிலை சரணம் என்பன திரும்ப திரும்ப வரும். திருதம் என்று சொன்னால் திரும்ப திரும்ப வரும். அப்போ எங்களுக்கு அது மிகவும் அபியாசகான உருப்படி. சுராளி வரிசை, மேல்சா வரிசை, 2 வரிசை, சப்த தாளங்கள், அலங்காரத்தில் என்ன அங்கங்கள் வருகுது என்று சொல்லும்போது அந்த அங்கங்கள் பற்றி ஆவர்த்தன முடிவு, அங்க முடிவு, இவ்வாறான விடயங்கள், திரியாங்கம், இப்போ ஸ்தாயியை பற்றி பார்த்தோம். இப்போ ஸ்தாயி அவ்வாறான விடயங்கள் சில திரும்ப திரும்ப எங்களுக்கு இவ்வளோ நாளும் வந்தோடனே. ஆனால் இப்போது பார்க்க போவது ராகம். இவ்வளோ நாளும் நாங்கள் பார்க்காத சில புதிய விடயங்களை தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். ராகம் என்று சொல்லும்போது இதன் அடுத்த கட்டம் நீங்கள் தரம் 10, 11லையும் உங்களுக்கு தேவையாக இருக்குது. ராகம் 2 வகைப்படுகின்றது. ஒன்று ஜனகராகம், அடுத்ததாக ஜன்னிய ராகம். ஜனகராகம் என்று சொல்லும்போது தாய் ராகம், அதாவது தாய் ராகம். இந்த தாய் ராகத்தை தான் நாங்கள் ஜனகராகம் என்று அழைக்கின்றோம். ஜன்னிய ராகம் என்று சொன்னால் பிள்ளை ராகம். அதாவது இந்த தாய் ராகத்தில் இருந்து பிறந்த ராகம்தான் ஜன்னிய ராகம், பிள்ளை ராகம். இப்போ நாங்கள் ஜன்னிய ராகத்தை பற்றி விரிவாக பிறகு பாட அலகில் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த ஜனகராகம் என்றால் எவ்வாறு அமைந்திருக்கும், இந்த ஜனகராகத்திற்கு எவ்வாறான பண்புகள் இருக்க வேண்டும். நாங்கள் மாயமால கவுளையை பற்றி போன வகுப்பில் பார்த்து நாங்கள். அப்போ அந்த மாயமால கவுளை ஒரு ஜனகராகம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு மாயமால கவுளையை பற்றி நாங்கள் பார்த்தபடியால் உங்களுக்கு மாயமால கவுளை எவ்வாறு அமைந்திருக்கின்றது, அதில் என்னென்ன ஸ்வரஸ்தானங்கள் வருகின்றது, அது என்ன ராகம் என்பது பற்றி உங்களுக்கு விளங்கி இருக்கும். நீங்கள் படித்த ராலக்ஷணத்தில் முதலாவது ராலக்ஷணம் உங்களுக்கு வருகின்றது தரம் 9 மாயமாலவ கவுளை. அந்த மாயமாலவ கவுளை ஒரு ஜனகராகம், அதாவது தாய் ராகம். அந்த தாய் ராகத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள், அதாவது அந்த தாய் ராகத்திற்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றன என்பதை இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது கர்த்தா ராகம், மேளக்கர்த்தா ராகம், மேள ராகம், ராகாங்க ராகம். அதாவது இந்த ஜனகராகத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள், அதாவது தாய் ராகம், கர்த்தா ராகம், மேளக்கர்த்தா ராகம், மேள ராகம், ராகாங்க ராகம். அப்பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த ஜனகராகத்திற்கு என்னென்ன பெயர்கள் இருக்கின்றது, வேறு எவ்வாறு நாங்கள் அழைக்கின்றோம். கர்த்தா ராகம் என்று அழைக்கின்றோம், மேள கர்த்தா ராகம் என்று அழைக்கின்றோம், ராகாங்க ராகம் என்று அழைக்கின்றோம், மேள ராகம் என்று அழைக்கின்றோம். அதாவது இந்த ஜனகராகத்திற்கு இருக்க வேண்டிய பண்புகள் அடுத்ததாக அந்த வினாக்கள் பார்க்கும்போது வரும். அதாவது இந்த ஜனகராகம் இருந்தால் அதுக்கு எவ்வாறான பண்பு, எவ்வாறான லட்சணங்கள் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதாவது மாயமால கவுளை ஒரு ஜனகராகம். உதாரணத்திற்கு
அதனுடைய ஆரோண அவரோணம் சரிகம பதனிசா சாணிதப்ப மகரிசா. அதடுக்கும் சுரஸ்தானங்கள் பார்த்து நாங்கள் என்னென்ன சுரஸ்தானங்கள்னு சொல்லி. அப்போ ஒரு ஜனகராகமாக இருந்தால் எவ்வாறான பண்பு இருக்க வேண்டும்? 4 பண்புகள் இருக்கின்றன. ஒரு ஜனகராகத்திற்கு 4 பண்புகள் இருக்கின்றன. அதாவது முதலாவது வந்து சம்பூர்ண ஆரோண அவரோகணம். அதாவது குறித்து கொள்ளுங்கள், ஒரு ஜனகராகத்திற்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள் 4 லட்சணங்கள். அந்த லட்சணங்களும் முதலாவது வந்து சம்பூர்ண ஆரோண அவரோகணம். சம்பூர்ணம் என்று சொன்னால் என்ன? உங்களுக்கு தெரியும், ஒரு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முழுமை என்றது அர்த்தம். சம்பூர்ணம் என்றால் முழுமை. ஸ்வரங்கள் வந்து சரிகம பதனி என்று 7 ஸ்வரங்கள் இருக்கின்றது. சம்பூர்ணம் என்று சொன்னால் சங்கீதத்திலே 7 ஸ்வரங்கள் காணப்படுகின்றது என்று நீங்கள் தரம் 6ல் படித்தனீர்கள். அப்ப சம்பூர்ணம் என்று சொல்லும்போது அந்த 7 ஸ்வரங்களும் இருக்க வேண்டும். ஒரு ஆரோகணத்திலேயோ அவரது அந்த 7 ஸ்வரங்களும் இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லப்படுகின்றது சம்பூர்ணமாக இருத்தல் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக சொல்லப்படுகின்றது கிரம சம்பூர்ண ஆரோண அவரோகணம். முதலாவது சம்பூர்ண ஆரோண அவரோகணம், அதாவது சரிகம பதனி என்பதுதான் 7 ஸ்வரமும் சாணிதப்ப மகரிசா அவரோகணம். அப்ப அந்த 7 ஸ்வரமும் இருக்க வேண்டும். ஒரு தாய் ராகமாக இருந்தால், அதாவது ஒரு ஜனக ராகமாக இருந்தால் குறித்து கொள்ளுங்கள், சம்பூர்ண ஆரோகண அவரோகணம் முதலாவது. 2வது கிரம சம்பூர்ண ஆரோகண அவரோகணம். 2வது கிரம சம்பூர்ண ஆரோகண அவரோகணம். அதாவது நாங்கள் சில வேளைகளில் இவ்வாறான சொற்பிரயோகங்கள் பாவிப்போம். கிரமமாக வர வேண்டும், பாடசாலைக்கு கிரமமாக வர வேண்டும் என்றால் என்ன? ஒழுங்காக வர வேண்டும். கிரமம் என்று சொன்னால் ஒழுங்காக, கிரமமாக வர வேண்டும் என்றால் ஒழுங்காக வர வேண்டும். கிரம சம்பூர்ண ஆரோகண அவரோகணம் என்று சொன்னால் சரிகம பதனி, இதுதான் அந்த ஒழுங்கு. ஒரு ஸ்வரத்தின் ஒழுங்கு முறை நீங்க படித்த நீங்கள் சரிகம பதனி. அவரோகணம் வந்து சாணிதப்ப மகரி. அங்கால சா 2க்கு மேல் சா வரும். சரிகம பதனி சா, சாணிதப்ப மகரி சா. இதுதான் ஆரோகண அவரோகணம். ஒரு ஜனகராகத்திற்குரிய ஆரோகண அவரோகணம் சரிகம பதனி சா, அவரோகணம் சாணிதப்ப மகரி சா. பார்த்தோம் என்று சொன்னால் கிரம சம்பூர்ணம், அதாவது பாருங்கள், சரிகம பதனி சானா அந்த ஓடர்ல வரணும். சாக்கு பிறகு ரீ, ரீக்கு பிறகு கா, காக்கு பிறகு மா, மாக்கு பிறகு பா, பாக்கு பிறகு தா, தாக்கு பிறகு நீ, பிறகு மேல் சட்டம் வருகின்றது. அப்ப அந்த ஓடர்ல வர வேண்டும். அதே மாதிரி அவரோகணம் சாணிதப்ப மகரி சா, சா நீ தா ப மா க ரி சா மேல் சட்டம். சரிகம பதனி சா, சரிகம பதனி சால வார கடைசியாக வாரது மேல் சட்டம். சாணிதப்ப மகரி சாண்டு வரைக்க சா முதலாவது வந்து சா வந்து மேல் சட்டம், சாணிதப்ப மகரி சா என்ற கடைசியாக வாரது மத்திய சாய சட்டம். அப்ப ஒரு ஜனகராகத்திற்கு இருக்க வேண்டிய ஆரோண அவரோணம் வந்து சரிகம பதனிசா சாணிதப்ப மகரிசா. நாங்கள் மாயமாளவ கவுளை பார்க்கும் போதே நான் சொன்னேன், ஒரு தாய் ராகம் இருந்தால் அது எல்லா தாய் ராகத்திற்குமே சரிகம பதனிசா சாணிதப்ப மகரிசா தான் ஆரோண அவரோகணம். தாய் ராகம் எல்லாத்துக்குமே அது ஒரு தாய் ராகமாக இருந்தால் சரிகம பதனிசா ஆரோகணம், சாணிதப்ப மகரிசா அவரோகணம். இதைத்தான் நாங்கள் கிரம சம்பூர்ண ஆரோண அவரோகணம்.
முதலாவது சம்பூர்ணாரோகண அவரோகணம், அதாவது எல்லா ஸ்வரங்களும் வருதல் வேண்டும். அடுத்ததாக ஒழுங்கு முறையில் அந்த சுரங்கள் வர வேண்டும். தாக்கு பிற ரீ, ரீக்கு பிற கா, காக்கு பிற மா, மாக்கு பிற பா, பாக்கு பிற தா, தாக்கு பிற நீ, அந்த ஒழுங்கு முறையில் வர வேண்டும். ரெண்டாவது கிரம சம்பூர்ண ஆரோண அவரோகணம் ரெண்டாவது. மூன்றாவது பார்த்தோம் என்று சொன்னால் ஆரோகணத்தில் வரும் அதே ஸ்வரஸ்தானம் அவரோகணத்திலும் வர வேண்டும், குறித்து கொள்ளுங்கள். மூன்றாவது ஆரோகணத்தில் வரும் அதே ஸ்வரஸ்தானம் அவரோகணத்திலும் வருதல் வேண்டும். சரியா மாணவர்களே? ஆரோகணத்தில் வரும் அதே ஸ்வரஸ்தானம் அவரோகணத்திலும் வருதல் வேண்டும். அதாவது மாயமால கவுளை ராகத்தை எடுத்தோம் என்று சொன்னால், அதை நீங்கள் படித்தபடியால் நான் அந்த ராகத்தையை வைத்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். ஆரோகணத்தில் சுத்த ரிஷபம் வரும்போது அவரோகணத்திலும் சுத்த ரிஷபம் தான் வர வேண்டும். அதே மாதிரி ஆரோகணத்தில் அந்தரகாந்தாரம் வரும்போது அவரோகணத்திலும் அந்தரகாந்தாரம். ஆரோகணத்தில் சுத்த மத்திமம் வரும்போது அவரோகணத்திலும் சுத்த மத்திமம். அடுத்தது சாவும் பாவும் உங்களுக்கு தெரியும், பேதமற்ற ஸ்வரங்கள். கோமல தீவிர பேதம் வராது. அடுத்தது தைவதத்தை எடுத்துக்கொண்டு தாவை எடுத்துக்கொண்டு சொன்னோம்னு சொன்னால் ஆரோகணத்தில் சுத்த தைவதம் வரும்போது அவரோகணத்திலும் சுத்த தைவதம் வர வேண்டும். நிஷாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆரோகணத்தில் காகலி நிஷாதம் வரும்போது அவரோகணத்திலும் காகலி நிஷாதம் வர வேண்டும். அதாவது மாயமால கவுளை ராகத்தை நான் உங்களுக்கு போன வகுப்பில் கற்பித்ததனால் இப்போது அந்த ராகத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்கு விளக்கம் கூறியுள்ளேன். ஆரோகணத்தில் சுத்த தைவதம் வந்துட்டு அவரோகணத்தில் மாறி வராது. அதைத்தான் இங்கே கூறப்படுகின்றது. ஆரோகணத்தில் வரும் அதே சுரஸ்தானம் அவரோகணத்திலும் வருதல் வேண்டும். சம்பூர்ண ஆரோண அவரோணம், கிரம சம்பூர்ண ஆரோண அவரோணம். ஆரோகணத்தில் வரும் அதே சுரஸ்தானம் அவரோகணத்திலும் வருதல் வேண்டும். மூன்றாவது. நாலாவது ஆரோகண அவரோகணம் அஷ்டமாக இருத்தல் வேண்டும். ஆரோகணம் அவரோகணம் அஷ்டமாக இருத்தல் வேண்டும். அஷ்டம் என்று சொன்னால் 8. அஷ்டம் என்றால் 8, சாடவம் என்றால் 6 என்று படித்த நீங்கள். சப்தம் என்றால் 7, அஷ்டகம் என்று சொன்னால் 8 அஷ்டகமாக இருத்தல் வேண்டும். அதாவது சரிகம பதனி 7 ஸ்வரம், சரிகம பதனி சா 8, சாணிதப்ப மகரி 7, சாணிதப்ப மகரி சா 8வது. அப்ப ஆரோகணமும் அவரோகணமும் அஷ்டமாக இருத்தல் வேண்டும். 8 ஸ்வரங்களை கொண்டிருத்தல் வேண்டும். இந்த 4 பண்புகளும் இருந்தால் அது ஒரு ஜனகராகம் என கருதப்படும். அதாவது முதலாவது சம்பூர்ண ஆரோண அவரோகணம், இரண்டாவது கிரம சம்பூர்ண ஆரோண அவரோகணம், மூன்றாவது ஆரோகணத்தில் வரும் அதே ஸ்வரஸ்தானம் அவரோகணத்திலும் வருதல் வேண்டும். அடுத்ததாக ஆரோண அவரோகணம் அஷ்டமாக இருத்தல் வேண்டும். இது ஒரு ஜனகராகத்திற்கு இருக்கக்கூடிய லட்சணம், பண்பு என்று கூறப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஜனகராகம் 72. ஜனகராகம் எத்தனை? 72. அதாவது தாய்ராகம் 72, ஜன்னியராகம் நாங்கள் பிறகு பார்ப்போம். என்னென்னு சொன்னால் ஜன்னியராகம் கணக்கில் அடங்காது. ஆகவே அந்த ஜன்னியராகங்களுக்கு சில இவ்வாறு தான் இருக்கும் என்ற பண்புகளை கொடுத்து இந்த பண்புடைய ராகம் இன்னது, அதாவது வர்ஜம் வக்ரம் என்று நாங்கள் அதை பிறகு பார்ப்போம். இப்போ ஜனகராகத்தை மட்டும்தான் பார்க்கின்றோம். அதாவது ஜனகராகம் 72. இந்த ஜனகராகம் 72 என்பதை கொண்டு வந்தவர் வைத்தியநாத இவ்வாறு கொண்டவர். 72 ஜனகராகம் 72. இந்த 72 மேளக்கத்த சக்கரை பற்றியும் நாங்கள் விரிவாக நீங்கள் எப்போது பார்க்க வேண்டி வரும் என்று சொன்னால்
தரம் 11 பார்க்க வேண்டி வரும். அதாவது இந்த ஜனகராகம் வந்து 72. ஆகவே இந்த ஜனகராகங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன சொன்னால், அதாவது ஒரு சம்பூர்ணமாக இருக்கும். ஒரு ஜனகராகம் சம்பூர்ணமாக இருக்கும். அடுத்தது வந்து கிரம சம்பூர்ணமாக இருக்கும். அடுத்ததாக ஆரோகணத்தில் வார அதே ஸ்வரஸ்தானம் அவரோகணத்தில் வந்திருக்கும். அடுத்தது ஆரோண அவரோகணம் அஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் குறித்து கொள்ளலாம். அதாவது ஒரு ஜனகராகமாக இருந்தால் அந்த லட்சணம், ஜனகராகத்திற்கு இருக்கக்கூடிய லட்சணம், அதாவது ஜனகராகத்திற்கு இருக்கக்கூடிய பண்பு, இந்த 4 பண்புகளையும் தான் நான் இப்போது உங்களுக்கு விளங்கப்படுத்தினான். அதாவது சம்பூர்ணமாக இருத்தல். சம்பூர்ணம்னா சரிகம பதனி சாணிதப்ப மாதிரி அந்த 7 ஸ்வரங்களும் பாருதான் சம்பூர்ணம். அடுத்த கிரம சம்பூர்ணம் வரணும்டா சாக்கு புற ரீ ரீக்கு புற கா காக்கு புற மா மாக்கு புற பா பாக்கு புற தா தாக்கு புற நீ, அந்த கிரம சம்பூர்ணம் வரும். அடுத்தது வந்து ஆரோகணத்தில் வரும் அதே ஸ்வரஸ்தானம் அவரோகணத்தில் வாரது. அதாவது ஆரோகணத்தில் சுத்த தைவதம் எடுத்தால் அவரோகணத்திலும் சுத்த தைவதம், ஆரோகணத்தில் சுத்த ரிஷபம் எடுத்தால் அவரோகணத்திலும் சுத்த ரிஷபம். அதான் இதில் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது வந்து அஷ்டமாக இருத்தல்னு சொன்னால், அஷ்டகமாக இருத்தல்னா 8 ஸ்வரம். அதாவது சரிகம பதனிசா சாணிதப்ப மகரிசா, அதைத்தான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது ஜனகராகங்கள் எத்தனை வகைப்படும் இருக்குது. அடுத்தது உதாரணம். ஜனகராகத்திற்கு உதாரணம் நீங்கள் படித்த மாயமால கவலையே வரும். அடுத்த சங்கராபரணம் இனி படிப்பீர்கள். 2ஆம் தவணை அழகல வருது சங்கராபரணம். ஆகவே இந்த ஜனகராகங்கள் எத்தனை என்பது பற்றி உங்களுக்கு தெரியும். 72. அடுத்தது ஜன்னிய ராகம் என்று சொன்னால் இந்த ஜனகராகங்களில் இருந்து பிறந்தவை தான் இந்த ஜன்னிய ராகம். அந்த 72 மேளமும் நீங்கள் மாயமால கவுளை படித்தனீர்கள். 15வது மேளம் அதற்கு. அதாவது அந்த 72ல் 15வதாக இருப்பதுதான் அந்த மாயமால கவுளை. ஆகவேதான் நாங்கள் அதை 15வது மேளம் என்று கூறுகின்றோம். அடுத்தது இதில் வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதாவது ஜனகராகத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். உங்களுக்கு இப்போ ஜனகராகத்தில் எவ்வாறான வினாக்கள் வரும் என்று சொன்னால், ஜனகராகத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்று சொன்னால் தாய் ராகம், கர்த்தா ராகம், மேளகர்த்தா ராகம், ராகாங்க ராகம், மேள ராகம், இவ்வாறான பெயர்களை குறிப்பிடலாம். அடுத்த வினா வந்து ஒரு ஜனகராகத்திற்கு இருக்க வேண்டிய லட்சணம் என்று சொன்னால், அந்த லட்சணம்னா அந்த ஜனகராகத்திற்கு இருக்க வேண்டிய பண்பு எத்தனை என்று சொன்னால் 4 பண்பு. சம்பூர்ண ஆரோண அவரோகணம். அடுத்தது கிரம சம்பூர்ண ஆரோண அவரோகணம். அடுத்தது ஆரோகணத்தில் வரும் அதே சுரஸ்தானத்தை அவரோகணத்தில் எடுத்துக்கொள்ளுதல். அடுத்தது ஆரோண அவரோகணம் அஷ்டமாக இருத்தல். அடுத்தது ஜனகராகத்தில் எத்தனை ராகங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் 72. இந்த 72 ராகங்கள் என்பதை ஜனகராகத்தில் கொண்டு வந்தவர் வந்து வைத்தியநாத ஐயர். ஆகவே ஜனகராகம் பற்றி பார்த்து நாங்கள் இதை இப்பொழுது மேலோட்டமாக கூறிக்கொண்டு போகின்றேன். இதை குறிக்காதவர்கள் இதில் குறிக்கப்பட வேண்டிய விடயங்களை குறித்து கொள்ளலாம். ஜனகராகம் என்று சொல்லும்போது ராகம் 2 வகைப்படும். அதாவது ஒன்று ஜனகராகம், மற்றது ஜன்னிய ராகம். இது 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு நீங்கள் தக்கமாக படிக்க வேண்டி வரும்.
அதை விட ராக லட்சணம் உங்களுக்கு இந்த தரம் 9 தொடங்குகின்றது. மாயமால கவுளை, அடுத்தது சங்கராபரணம், அடுத்ததாக மோகனம் படிப்பீர்கள். அதாவது மோகனம்னு சொல்லிக்க அதனுடைய ஆரோணம் சரிகப்பதசா சதப்பகரிசா. அப்போ அது உதாரணத்துக்கு இப்போ என்ன ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், இப்போ ஜனகராகம் என்று சொன்னால் சரிகம பதனீசா சாணிதப்ப மரிசா. மோகனம் நீங்கள் இனி படிக்க போகின்றீர்கள் தரம் 9. அதில் மோகனம் சரிகப்ப தசா சதப்பகரிசா. அது ஒரு ஜனகராகமாக வர முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் படித்த ஜனகராகமாக இருந்தால் சம்பூர்ண ஆரோண அவரோணம் இருக்க வேண்டும். சரிகம பதனீசா சாணிதப்ப மகரிசா அந்த 7 ஸ்வரமும் பெறணும். இப்போ சரிகப்ப தசா சதப்பகரிசாண்டேக்கில் அங்கே 7 ஸ்வரம் இல்லை, மாவுனியும் இல்லை. ஆகவே அது ஒரு ஜனகராகமாக வரமாட்டாது. அப்போ அது ஒரு ஜன்னிய ராகம் மோகனம். ரெண்டையும் சொன்னால்தான் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் அடுத்த வகுப்புகளில் நாங்கள் இந்த ஜன்னிய ராகத்தையும் பார்ப்போம். அதாவது எந்த ஸ்வரம் இல்லையோ அந்த ஸ்வரம் தான் வர்ஜஸ்வரம். ஒரு ஜன்னிய ராகத்தில் இப்போ சரிகப்ப தசா சதப்பகரிசாண்டேக்கு அங்கே 7 ஸ்வரத்தில் மாவு நீயும் இல்லை. அந்த மா நீ தான் வர்ஜஸ்வரம். ஆகவே அது ஒரு வர்ஜ ராகம் என்று குறிப்பிடலாம். மோகன ராகம் பார்க்கும்போது அது ஒரு வர்ஜ ராகம். நாங்கள் பாடமாக்க தேவையில்லை. மானி வர்ஜம் இது விளங்கினால் நாங்கள் பாடமாக்க தேவையில்லை. இது ஒரு வர்ஜ ராகம். ஏன்னா அதில் வர்ஜ ஸ்வரம் 2 ஸ்வரம் இல்லாதபடி அது ஒரு வர்ஜ ராகம் என்று வருகின்றது. ஆகவே அது ஜன்னிய ராகத்துக்குள்ளே வரும். ஜன்னிய ராகம்னா செய் ராகம், பிள்ளை ராகம் என்று வரும். அப்போ இது ஜனகராகம். ஜனகராகம் ஜன்னிய ராகம் 2 வகை தான் இருக்குது. அப்போ ஜனகராகம் என்று சொன்னால் தாய் ராகம். அந்த தாய் ராகத்துக்கு வழங்கப்படுற பெயர் கத்தாராகம், மேளராகம், மேள கத்தாராகம், ராகாங்க ராகம், இவ்வாறு பெயர்கள் வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் நாங்கள் ஒரு ஜனகராகத்திற்கு இருக்கக்கூடிய பண்பு, அதாவது சம்பூர்ண ஆரோண அவரோகணம், அடுத்தது கிரம சம்பூர்ண ஆரோண அவரோகணம், அடுத்தது ஆரோகணத்தில் வரும் அதே சுரஸ்தானங்கள் அவரோகணத்தில் வருதல். அதாவது சுரஸ்தானம்னு சொல்லிக்க ரீ என்று மட்டும் சொல்ல முடியாது. சுரஸ்தானம் சுரம் என்று சொல்லிக்க ரீ, சரி கம அது ரீ சுரங்கள். சுரஸ்தானம் என்று சொல்லிக்க ரீ என்றா அது என்ன சுரஸ்தானம்? சுத்த ரிஷபமா சௌசு ரிஷபமா அதைத்தான் பார்க்க வேண்டும். அப்போ மாயமால கவுளி எடுத்தோம்னா சுத்த ரிஷபம் ஆரோகணத்தில். இப்போ அவரோகணத்திலையும் சுத்த ரிஷபம் வரணும். அதுதான் சுரஸ்தானம். இங்கே ரீ இங்கே ரீ வந்தால் சரி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஸ்வரம், இது ஸ்வரஸ்தானம். அந்தரகாந்தாரம் ஆரோகணத்திலேருந்து அவரோகணத்தில் அந்தரகாந்தாரம். சுத்த தெய்வதம்னா இங்கே அவரோகணத்திலே சுத்த தெய்வதம். அதே மாதிரி சங்கராபரணம் இதில் உதாரணம் உங்களுக்கு இந்த கேள்வியில் தாய் ராகத்துக்கு அதாவது ஜனகராகத்துக்கு உதாரணம் மாயமாலகவில் சங்கராபரணம், கல்யாணி, தோடி இவற்றையெல்லாம் குறிப்பிடலாம். உதாரணம் சங்கராபரணத்தை பார்த்தோம்னு சொன்னால் இனி படிக்க போகிற ராகம் சங்கராபரணம். அதாவது சங்கராபரணத்தை பார்த்தோம்னு சொன்னால் மாயமாலகோட சுத்த ரிஷபம், சங்கராபரணம் சௌஸ்ரீ ரிஷபம். அப்போ ஆரோகணத்தில் சௌஸ்ரீ ரிஷபம் என்று சொன்னால் அவரோகணத்திலேயும் சௌஸ்ரீ ரிஷபம் தான் பெறணும். ஆரோகணத்தில் சௌஸ்ரீ தைவதம் என்று சொன்னால் சங்கராபரணத்தில் ஆரோகணத்தில் சௌஸ்ரீ தைவதம் என்றால் அவரோகணத்திலேயும் சௌஸ்ரீ தைவதம் தான் பெறும். அங்கே மாறாது. அதே மாதிரி தான் கல்யாணி, இதில் கூறப்பட்ட கல்யாணியம் சரிகம பதனிசா தானிதப்ப மரிசா அது ஆரோணம் அவரோணம். ஸ்வரஸ்தானம் என்று சொல்லும்போது அங்கே ஆரோகணத்தில் சௌஸ்ரீ ரிஷபம் என்றால் அவரோகணத்திலையும் சௌஸ்ரீ ரிஷபம். அதே மாதிரி மத்திமத்தை பார்த்தோம்னு சொன்னால் கல்யாணிக்கு ஆரோகணத்தில் மத்திமம் என்றால் அவரோகணத்தில் மத்திமம். அதே மாதிரி சங்கராபரணம் மாயமால கவுளைக்கு ஆரோகணத்தில் சுத்த மத்திமம், அதே மாதிரி அவரோகணத்திலையும் சுத்த மத்திமம் வரும். அவ்வாறு வந்தால்தான் அது ஒரு தாய் ராகம் என்பதைத்தான் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த உதாரணங்கள், அடுத்த கேள்வி உதாரணம்னு சொல்லிக்க அடுத்த அஷ்டமாக இருத்தல். 4வது அஷ்டமாக இருத்தல்னு சொன்னால் 8 ஸ்வரம். அஷ்டகம் என்றால் 8, சப்தம் சொல்லிக்க 7 சப்த ஸ்வரங்கள். நாங்கள் முதல் படித்து நாங்கள் சப்த ஸ்வரங்கள் என்றால் 7 ஸ்வரங்கள். அஷ்டமாக இருத்தல்னு சொன்னால் 8
சரிகம பதனி சா, அந்த சா மேல் சா வருது, ஆரோணத்துக்கு மேல் சால முடியுது, அவரோணத்துக்கு வந்து சாணிதப்பு மாதிரி சாடுகள் சால முடியுது, 8 ஸ்வரங்கள் வருது. அந்த 8 ஸ்வரங்களும் வந்தால்தான், அஷ்டமாக வந்தால்தான் அது ஒரு ஜனகராகம் என்று சொல்லப்படும். அடுத்த உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதாவது சங்கராவரணம், மாயமாலகள், கல்யாணி, தோடி என்னம் இருக்கின்றது. என்ன 72 ஜனகராகம் இருக்கின்றது. ஜனகராகம் 72. அதில் உதாரணத்துக்கு உங்களுக்கு சிலது தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை இயற்றியவர் வந்துதான் இதில் வைத்தியநாத ஐயர் இதை இயற்றியிருக்கின்றார். ஆகவே இவற்றை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இப்பொழுது நான் இவற்றை கூறினதே உங்களுக்கு மனதில் பதிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஜனகராகம் 72 இவை அவற்றில் ஜனகராகமாக இருக்கக்கூடிய பண்புகள். இந்த பண்புகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஜனகராகத்திற்கு இருக்கக்கூடிய பண்புகள் இவை என்பது முக்கியமானது. இவற்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு திரும்பவும் இந்த 4 பண்புகளையும் கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது 4 பண்பு தான் இதில் முக்கியம். ஜனகராகம் 72 4 பண்பும் வந்து அதாவது லட்சணங்கள் என்று சொல்லப்படுகின்றது. சம்பூர்ணமாக இருத்தல், அதாவது ஆரோணம் வந்து சம்பூர்ணமாக இருத்தல். அடுத்த 2வது ஆரோணம் கிரம சம்பூர்ணமாக இருத்தல். அடுத்த 3வது ஆரோகணத்தில் வரும் அதே சுரஸ்தானம் அவரோகணத்தில் வருது. 4வது அவரோணம் அஷ்டமாக இருத்தல் என்று கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவிற்கு கொண்டு வருகின்றேன். வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.